Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. மலையாளம்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மஸ்ட் வாட்ச் ஆன 3 படம் என்னங்கறத இந்த வீடியோல நான் பேச போறேன். இந்த படம்லாம் வர்த் டு வாட்ச் மஸ்ட் வாட்ச் மூவி கேட்டகரியில இல்லனாலும் நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். ஒரு படத்தையும் ஒரு ஜர்னர்ல ஒரு ஆக்டர் தூக்கி சாப்பிட்டு சம்பவம் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதி ஜாதகம். 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவி அமேசான் பிரைம்ல இருக்கு. காமெடி டிராமா ஃபேமிலி படம் தான். வினித் ஸ்ரீனிவாசன் தான் இந்த படத்துல லீலோட எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில ஐடில 37 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்க ஹீரோக்கு அழகத்தை பார்த்து 38 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிரஷர் போட்டு பொண்ணு தேட ஆரம்பிக்கும் போது ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஃபேரா அழகா இருக்கக்கூடிய பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு கண்டிஷன் போட்டு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கும் போது மாப்பிள வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் ஃபேமிலியும் வச்சு எவ்வளவு காமெடிக்கலா பிரசென்ட் பண்ணிருக்காங்கிற ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. படத்துல காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வினித் ஸ்ரீனிவாசனுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸை நிறைச்சு ஒரு சீனுக்குமே ஒரு லீட் பெர்ஃபார்மர் பொண்ணு பார்க்க போன இடத்துல கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லி ஹீரோ பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். நிறைய ஃபீல் குட் ஃபேக்டர்ஸோட இருக்கக்கூடிய காமெடி டிராமா மூவி. படத்துல இருக்கக்கூடிய மெசேஜுக்காக படம் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா இல்லாம போயிடுச்சுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸா விட்டுட்டு போயிட்டாங்க. படம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஐ காட் தி டைனோசர் சாங் எல்லாமே நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயம் படத்துல கிளிக் ஆஃப் ஆயிருந்தாலும் படத்துல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரிப்பீட்டேட்டிவான காமெடி சீன்ஸை மட்டுமே வச்சு ஒப்பேத்தணும்னு நினைச்சது அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா படத்தை முடிக்கலங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒன் டைம் வாட்சபிளான நல்ல கண்டென்ட் உள்ள படம் தான். வினித் ஸ்ரீனிவாசனுக்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு ஜாதி ஜாதகம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த 3 படமே கிளைமேக்ஸை மட்டும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கனாலே மஸ்ட் வாட்ச் வர்த் மூவி லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. கிளைமேக்ஸை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நீங்களே கேட்கிற லெவலுக்கு ஒரு படத்தை நல்ல கண்டென்ட் இருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹலோ மம்மி. 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. ஐஸ்வர்யா லட்சுமி, ஷராஃபுதீன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு காமெடி டிராமா. கிளைமேக்ஸ்ல ஃபேண்டசி எலமெண்ட் படத்தை சொதப்பிருச்சுங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பணக்கார வீட்டு பையன் ஹீரோயினை பார்த்ததுமே லவ் வந்துருது. அரேஞ்ச் மேரேஜுக்கு போன இடத்துல ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஹீரோயின் வச்ச கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா இறந்துட்டாங்க, பட் அவங்க ஆவியா என் கூட இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் நம்ம கதையோட ஹீரோ உருட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு உருட்டி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியை தொட்டு பேய்கிட்ட அடி வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேயை ஓட்டினாரா, ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சாரா, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, பேய் போடக்கூடிய கண்டிஷன் என்ன, எப்படின்னா சொசைட்டில வாழ்றதுக்காக பேயை வச்சு இவங்க எடுத்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படம் ஒரு ஹாஃப் பேக்டு ஹாரர் காமெடி டிராமா தான். ஹாரர் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா இம்ப்ரெசிவா இல்ல. ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி சொதப்பிட்டாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ஓவர் ரஷ் பண்ணி பயங்கர டிராமாட்டிக்கா ஃபேண்டசி எலமெண்ட்டை இன்வால்வ் பண்ணதுனால படம் பெருசா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல எந்த ஒரு சீனுமே அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காவும் நேச்சுரலாவும் இல்லாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. பட் நல்ல கண்டென்ட் எடுத்து சொதப்பிட்டாங்க தான். மாமனார் மருமகன் சண்டைக்கு நடுவுல மாமியார் மருமகன் சண்டையை வச்சு ஒரு படம் வந்து அதுவும் ஹாரர் எலமெண்ட்டை இன்வால்வ் பண்ணி இப்படி சொதப்பிட்டாங்களேன்னு படம் பார்த்து நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து வச்சுட்டாங்க. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மலையாளம் ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் இந்த ஹலோ மம்மி. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா நாராயணன்டே மூணான் மக்கள். 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இந்த மூவில ஜோஜா ஜார்ஜ், சுராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 அண்ணன் தம்பிகளும் ஒண்ணு சேர்றாங்க. சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனைக்கு நடுவுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 2 சின்னஞ்சிறுசுங்க, அண்ணன் தங்கச்சி உறவில இருக்கக்கூடிய கசின்ஸ் 2 பேரும் அன்நோட்டிஸ்ட் மாடர்ன் ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி ஒரு மாதிரி ஒன்னா ஆகுறாங்க. அதனால குடும்பத்துல வரக்கூடிய கலாட்டா என்ன, இதை வச்சு இவங்க மெசேஜ் சொல்றாங்கிறத தாண்டி இதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணதுனாலேயே படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அண்ணன் தம்பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசம், ரிலேஷன்ஷிப், பாண்டிங் எல்லாமே நீட்டா படத்துல செல்ஃப் எடுத்திருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு கசின்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய காதல் டிராமாவை மட்டும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். கிளைமேக்ஸுமே ரொம்ப ஓப்பன் எண்டிங்கா தான் இருந்துச்சு. படம் பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. நல்ல சென்சிட்டிவான சொசைட்டியல் டிராமாவை தான் எடுத்து பேசியிருக்காங்க. கான்ட்ராவர்ஷியலா கன்வெர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கிளைமேக்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த படத்துலயுமே ஜாதி பிரச்சனை, மதத்து பிரச்சனை, காதல் பிரச்சனை, அதனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணவீங்க. அண்ணன் தங்கச்சியின் காதலை ஏன் உள்ள கொண்டாந்தாங்கிற கேள்விக்கு மட்டும் இவங்க பதில் சொல்லியிருந்தா படம் கண்டிப்பா செமையா கிளிக் ஆஃப் ஆயிருக்குங்க. சோ நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். ஜோஜோ ஜார்ஜ், சுராஜ்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாராயணன்டே மூணாம் மக்கள் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா
6.6 அவுட் ஆஃப் 10. இந்த 3 படத்தோட கிளைமேக்ஸுமே பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சு இந்த படம் எல்லாம் நல்லா பேசப்பட்டிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. வேற லெவல் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இருக்கக்கூடிய நல்ல மலையாள மூவிஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 3-in-1 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.